Hello dear brothers and sisters. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிடிஎஃப் நம்மளுடைய கிளாஸில் ஆல்ரெடி நடத்தின அந்த தமிழ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குறதுக்கான ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி வாங்கணும் என்ன அப்படின்றது புரியுதா? ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம் வரதுனால மேபி இந்த ஒரு டைமில் உங்களுக்கு பொது தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் டாபிக் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை புக்லேயே படிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சில டாபிக் மட்டும் தான் சார் நான் என்ன கவர் பண்ணல, அது மட்டுமே நான் வாங்கி நான் என்னால் படிச்சிக்க முடியுமா அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன சொல்கிறது, நீங்கள் பொதுத்தமிழ் மெட்டீரியல் யாராவது வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா விருப்பம் இருக்கிறவங்க இந்த நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே ப்ரொசீஜர் தான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரியா? அந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிறைய பேர் வந்து பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறது பேமெண்ட் அனுப்பிச்சிருவீங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புதுசாக வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா நிறைய பேர் நம்ம அகாடமிக்குள்ளே உள்ள வந்திருக்கலாம், புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸ் சொல்ல வந்திருப்பீங்க. ஸோ புதுசாக இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு அடுத்து வரக்கூடிய 2026 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை ஆல்ரெடி நம்மளுடைய அகாடமியில் வீடியோஸ் இருக்குது சார், நான் வீடியோஸ் பார்க்க முடியும், என்ன பார்க்க மட்டும் தான் முடியும், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஒர்க் போகிறவன் அப்படின்றதுனால என்னால் வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும், நோட்ஸ் எடுக்க முடியாது, நான் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களும் இருப்பீங்க. சரியா? ஸோ யாராக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1 month 2 months முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்லிடுறேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க, பார்த்து அதுபடி வாங்கிக்கோங்க, எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ண வேணாம். சரியாமா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1ல் பாருங்களேன். ஸ்டெப் நம்பர் 1ல் மொத்தம் ஒரு 3 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 ஒரே நிமிஷமா. ஓகே சரியா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பே பண்ணக்கூடிய QR கோடு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ்ன்றதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்ன்றதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன். அதே போல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் மட்டும் நான் வாங்கணும் சார், அது மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்ற ஆப்ஷன் முதற்கொண்டு இருக்குது. அது எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா இது நீங்கள் இந்த QR ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நேம் கரெக்டாக இருக்காங்க பாருங்க, நம்ம அகாடமியோட நேம் கரெக்டாக இருக்கா, அதே போல் இந்த லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக பேங்கிங் நேமில் என்னோட நேம் இருக்கா பார்த்துக்கோங்க, பிரபாகரன் கே அப்படின்ற ஒரு நேம் இருக்கா பார்த்துக்கோங்க. சரியா? பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெட்டீரியல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, புரியுதா, எந்த மெட்டீரியலாக வாங்கணும் ஆசைப்படுறீங்களோ அதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரைஸ் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். சரியா? ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, யாருக்கு பே பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் காட்டும் இல்லையா, அதே போல் டிரான்சாக்ஷன் ஐடி முதல் கூட அதில் காட்டும். அதை நீங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவோம். சரியா? அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு பாருங்கள், இந்த நம்பருக்கு டெலகிராமில் மட்டும்தான், வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் யூஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்க மெட்டீரியல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறது இமெயில் ஐடியில் அனுப்பிச்சிருக்கேன், இருந்தாலும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எனக்கு ஷேர் பண்ணாதீங்க. டெலகிராமுக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? டெலகிராம் யூஸ் பண்ணி ரொம்ப முடியல அப்படின்றவங்க வாட்ஸ்அப் போங்க, மற்றபடி நீங்கள் டெலகிராம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் எடுத்த அந்த பேமெண்ட்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பிடுங்க. சரியா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது அனுப்புனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இது அனுப்புனதுக்கப்புறம் ஸ்டெப் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு சில பேர் பண்ணுறதில்ல. என்ன சொல்ல, பேமெண்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் திரும்ப கேட்டதுக்கப்புறம் தான் அதை பண்ணுறீங்க. புரியுதா? ஸோ உங்களுடைய மெயில் ஐடி இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன், மெயில் ஐடியில் மட்டும்தான் என்ன சொல்கிறது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ உங்களுடைய மெயில் ஐடியாக நீங்கள் கொடுக்கணும் இல்லையா, அப்போ மெயில் ஐடி கூட உங்களுடைய நேம் கம்பல்சரி கொடுக்கணும், உங்களுடைய மொபைல் நம்பர், அதே போல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயில் ஐடின்றது கொடுக்கணும். மெயில் ஐடியெல்லாம் நான் இந்த டாக்குமெண்ட்லாம் ஷேர் பண்ணுவேன். புரியுதா? வாட்ஸ்அப்லையோ டெலகிராம்லையோ நான் ஷேர் பண்ண மாட்டேன் பிடிஎஃப்ஸை. ஸோ உங்களுடைய மெயில் ஐடிக்கு என்னுடைய டிரைவ் வந்து பார்த்தா லிங்க் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அங்கேயே போய் கிளிக் பண்ணி என்னென்ன ஃபைல்ஸ்க்காக நீங்கள் பே பண்ணிங்களோ அந்த எல்லா ஃபைல்ஸும் வந்திருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். சரி, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அதே போல் உங்களுடைய அட்ரஸ், அதே போல் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் மட்டும் தான் சார் எனக்கு வேணும், இந்தந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் செலக்ட் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவீங்க எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா? ஏன்னா கம்ப்ளீட் தமிழ் மெட்டீரியல் ஃபுல்லாக வேணும் சார் சொல்லி ஒரு சில பேர் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை சார் ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் தான் என்ன ப்ரிப்பேர் பண்ணல, அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு இருப்பீங்க. ஸோ அப்போ என்னென்ன அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணீங்களோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுடைய நம்பர்ஸ் இருக்கும், நம்ம பேடி பார்ப்போம். அந்த நம்பர்ஸ் மட்டும் அந்த என்னென்ன எதுக்காக நீங்கள் பே பண்ணீங்களோ அந்த பிடிஎஃப் நம்பர்ஸை எனக்கு அனுப்பிச்சி விடணும். சரியா? ஸோ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்ன்றது வந்து சேர்ந்துடும். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நேம், மொபைல் நம்பர், வேலிடி உங்களுடைய இமெயில் ஐடி, அட்ரஸ் அண்ட் என்ன பிடிஎஃப் உங்களுக்கு வேணுமோ அந்த டாக்குமெண்ட் நம்பர். சரியா? அதே போல் கம்பல்சரி ஸ்கேன் பண்ணும்போது
இந்த நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் இங்கே பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் காட்டுச்சு அப்படின்னா கடைசி 4 டிஜிட்டு 9101 முடியுதான்னு பாருங்கள். அதே போல் ஒருவேளை அக்கௌண்ட் நம்பர் காட்டுச்சு அப்படின்னா 382 முடியுதா பாருங்கள். சரியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது என்னுடைய நேம் வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. சரியாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பே பண்ணும்போது. சரியா, நீங்கள் பே பண்ணும்போது இருக்கக்கூடிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே படித்து பார்த்துக்கலாம். ஸோ மெட்டீரியல் இதுக்கான இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் இதெல்லாம் அனுப்பிச்சிடுங்க இல்லையா? ஸோ அனுப்பிச்ச உடனே மேக்ஸிமம் 3 to 4 ஹவர்ஸ்லேயே இதுவே அதிகபட்சம் தான். மேக்ஸிமம் 3 to 4 ஹவர்ஸ்லேயே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரியா, அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் கொடுத்துருப்பேன். சரியா, ஸோ ஓகே. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் இல்லை மேக்ஸிமம் 4 ஹவர்ஸில் வந்துடும். ஒரு சில பேருக்குலாம் ஒரு 10 to ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் அனுப்பிச்சிடுவோம். ஃப்ரீயாக இருந்தால் டக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவோம். சரியா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே இமெயிலில் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெலகிராம்லேயோ சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே அனுப்ப மாட்டேன். சரியா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே போல் விருப்பம் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், நான் என்ன வந்து தமிழ் ஃபுல்லாகவே தொடலை, அதே போல் நான் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு நோட்ஸ் வேணும், நான் அதை பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை பே பண்ணி வாங்கிக்கலாம். சரியாமா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தான் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரியா, அதான் இருக்கும். உங்களோட டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நம்பர். இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புணர்ச்சி விதிகள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக, புது புக்கு பழைய புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக, புணர்ச்சி விதிகள் டாப்பிக்கு இதெல்லாம் வந்து கிளாஸில் நடத்திருக்கீங்க, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வேணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்திப்பழி டாக்குமெண்ட்டும் வேணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணாம், இதெல்லாம் நான் வந்து நானே படிச்சுப்பேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. அதே போல் எனக்கு 4th டாக்குமெண்ட் வேணும், இதில் கூடிய டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணிருக்கேன், ஆனால் படிச்சிருக்கான எனக்கு டாக்குமெண்ட் வேணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சில பேர் இந்த 1, 2 இந்த 4வது டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய தலைப்புகள் இருக்கக்கூடிய பிடிஎஃப்லாம் எனக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் இது மட்டுமே கூட வாங்கிக்கலாம். புரியுதா? அப்படி என்ன பண்ணும் பாருங்கள். ஸோ இதோட டோட்டல் பேஜஸ் என்ன, ஒவ்வொரு இந்த டாக்குமெண்ட்லையும் எத்தனை பேஜஸ் அந்த டாக்குமெண்ட் இருக்கும் அப்படின்றது முதல்ல டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதே போல் பாருங்களேன், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது தனித்தனியாகவே கொடுத்துருப்பேன். புரியுதா? இப்போ எனக்கு 1, 2, 4ன்ற டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரைஸ் பாருங்களேன், 50, ஸோ ஒரு 15, 65, ஸோ இது 70, 80, 90 மொத்தம் 90 rupees பே பண்ணிங்க அப்படின்னா 90 rupees பே பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய நேம், இமெயில் ஐடி எல்லாத்தையுமே அனுப்பிச்சிட்டு அந்த பிடிஎஃப்கான டாக்குமெண்ட் நம்பர் நான் கேட்டிருப்பேன் இல்லையா, அதில் 1, 2, 4 அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், உங்களுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் வந்து சேர்ந்துடும். புரியுதாமா? ஸோ இதுதான் அந்த மெத்தட். உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். அதே போல் இதுக்கான கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. இருந்தாலும் இங்கேயே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரியா? ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட் நம்பருக்கும் ஒவ்வொரு தலைப்புகள்லாம் நம்ம கிளாஸில் எடுத்துருப்போம். அதுக்கான மொத்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் ஸோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ இது டாக்குமெண்ட் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய தலைப்புகளை பார்த்துக்கோங்க. அதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ அந்த டாக்குமெண்ட் இருக்கும், அதுக்கான தனியாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் என்ன, அதே போல் 7th டாக்குமெண்ட்டு, 8th டாக்குமெண்ட்டு என்ன சொல்லுது, அதே போல் 9, 10, 11 அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12th டாக்குமெண்ட், கடைசியாக 13th டாக்குமெண்ட் திருக்குறள். சரியா, 20 அதிகாரங்கள். ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்கும், அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ அது மொத்தமாக இருக்கும். புரியுதா? அப்போ மொத்தம் 13 டாக்குமெண்ட்டு. இந்த 13 டாக்குமெண்ட் நம்பர்லேயும் இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பிடிஎஃபா அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மொத்தமாக ஒவ்வொரு தலைப்புலையும் என்ன நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்றது கொடுத்துருப்பேன். அதே போல் ஒவ்வொரு தலைப்பும் எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றது கொடுத்துருக்கேன். புரியுதா? அதே போல் நாங்கள் மொத்தமாக நான் வாங்கணும் சார், 13 டாக்குமெண்ட் மொத்தமாக இந்த பொதுத்தமிழில் நம்ம எடுத்துடைய கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வாங்கணும் அப்படின்றவங்க, இந்த மொத்த டாக்குமெண்ட்டும் நான் வாங்கணும் விருப்பப்படுறவங்க, இந்த 13 டாக்குமெண்ட்டும் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, இதோட டோட்டல் ப்ரைஸ் நீங்கள் தனித்தனியாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 560 வரும். நீங்கள் அந்த 560 பே பண்ண வேணாம், 500 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமான எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். சரியா? அந்த டாக்குமெண்ட் 1லேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன இருக்கும், நம்ம கிளாஸில் என்னென்ன எடுத்துருக்கோமோ அதுக்கான மொத்த பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு நான் மெயிலில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மொத்த டாக்குமெண்ட்டுடைய டோட்டல் பேஜஸ் 375க்கு மேலே இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு புக்கு மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா? ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றவங்க அதுக்கான ப்ரைஸ் என்னவோ நீங்கள் அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்பிச்சுட்டா போதும். நான் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே அனுப்பிச்சுட்ருவேன். எனக்கு டோட்டலாக வேணும் சார், இல்லை சார் மொத்தமாக எனக்கு பொது மொத்தமாக வேணும் அப்படின்றவங்க ஸோ அந்த 560 வரும் டோட்டலாக. ஆனால் 560 வேணாம், 500 ஃபைனல் ப்ரைஸ்ன்றதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ வருதோ எல்லா டாக்குமெண்ட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருவேன். சரியாம்மா?
ஸோ இதாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், விருப்பம் இருக்கிறவங்க தேவைப்படக்கூடிய மாணவர்கள் மட்டும் வாங்கிக்கோங்க. சும்மா ஏனோ தானே வாங்கணும், என்ன சொல்கிறது, நம்ம சும்மா தூக்கி போட்டோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் எக்ஸாமுக்கு இது எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் கிளாஸஸ் பார்த்துருக்கேன், எனக்கு கிளாஸஸ் பிடிச்சிருக்கு, இந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு வேணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாமா? சரியா? ஸோ ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கான விவரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கூட நீங்கள் பே பண்ணலாம், வாங்கிக்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.